ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். கேக் செய்யணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் மிக்ஸி, பீட்டர், வெள்ளச்சக்கரை, முட்டை, எண்ணெய், ஓவன் இதெல்லாம் இல்லாமல் செய்யவே முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லாமலே ஈஸியாக செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான திங்ஸை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீடியோவில் காமிக்கிற போல் நல்லா பஞ்சு போல் சாஃப்டான கேக்கு சூப்பராக செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுறீங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லத்தை கரைக்கிறதுக்காக இது கூட 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா ஆறின பாலாக இருக்கணும். இப்போது இந்த பாலில் வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு வெல்லத்தை கரைச்சிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக கரைச்சி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா வெல்லம் கம்ப்ளீட்டாக பாலில் கரைஞ்சி வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது வெல்லத்தை நல்லா கரைச்சதுக்கப்புறமா இதை வடிகட்டி இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக பாலில் வெல்லத்தை கரைச்சிட்டு அதை வடிகட்டிக்கோங்க. வெல்லத்தில் ஏதாவது டஸ்ட் இருக்கும், அதனால் இந்த மாதிரி நம்ம கரைச்சிட்டு அதை வடிகட்டணும் அப்படின்னா வடிகட்டியிலே அப்படியே வடிஞ்சு நின்றும். அடுத்தது குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு குக்கரை ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கருக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளேட்டை குக்கருக்குள்ளே கவுத்தி போட்டுருங்க. ஸ்டாண்ட் வச்சதுக்கு அப்புறமா குக்கரை மூடி போட்டு மூடிட்டு அந்த மூடி மேலே வெயிட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் வச்சுடுங்க. உள்ளே இருக்கிற ஏர் வெளியே வராமல் இருக்கணும். அதுக்காக இப்போது இந்த குக்கரை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம எதில் கேக்கை பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தினுடைய உள்பக்கம் எல்லா சைடுமே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கேக் பேக் பண்ணுறதுக்கு பட்டர் ஷீட் வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட்டர் ஷீட் இல்லாமல் நம்ம செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேக் ட்ரேயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் அப்ளை பண்ண சொல்கிறேன். எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இந்த ட்ரேயில் போட்டுட்டு இந்த மாவு எண்ணெய் அப்ளை பண்ண எல்லா பக்கத்துலேயுமே மாவு அப்ளை ஆகிற போல் இந்த மாதிரி சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு எல்லா பக்கத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு கொட்டிடுங்க. அது நமக்கு தேவையில்லை. இப்போது கேக் பேட்டரை ஊற்றுறதுக்கு கேக் ட்ரே ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. அடுத்து பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் மாவு சலிக்கிறதுக்காக ஜல்லடை வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா அப்படின்னா ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்து 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே சலிச்சு எடுத்துக்கோங்க. மாவை இந்த மாதிரி கண்டிப்பாக சலிச்சுட்டு தான் கேக் பேட்டர் ரெடி பண்ணணும். ஏன்னா மாவு மேலே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மாவு அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குல்ல. இதை சலிக்காமல் நம்ம டைரெக்டாக கேக் பேட்டர் ரெடி பண்ணோம் அப்படின்னா மாவை மிக்ஸ் பண்ணும்போது மாவு சரியாக மிக்ஸ் ஆகாது. அப்புறம் கேக்குமே நமக்கு சரியாக வராது. மாவை சலிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வெல்லத்தை பாலில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இந்த மாவு கூட சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவில் எந்த ஒரு கட்டிகளுமே இருக்கக்கூடாது. கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பேட்டராக இருக்கிற போல் மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற போலவே பாலில் கரைச்சி வச்சுருக்க அந்த வெல்லத்தை மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி விடும்போது ஒரே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மொத்த பாலையுமே இந்த மாவு கூட டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் அந்த மாவோடைய கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை மிக்ஸ் பண்ணி விடும்போது மாவோடைய கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கொண்டு வர முடியும். இப்போது எல்லா பாலையுமே சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் மாவு கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு கேக் பேட்டர் கெட்டியாக இருக்கக்கூடாது. அதனால் திரும்ப காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த பாலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கூட ஆட் பண்ணி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேக் பேட்டரோடைய கன்சிஸ்டன்சியை கரெக்டாக மேக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கேக் பேக் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும் கேக்கு. 1/4 கப் அளவுக்கு பாலை மொத்தமாக சேர்த்து கேக் பேட்டரை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள். மாவை நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி மேலே எடுத்து கீழே விட்டீங்க அப்படின்னா மடிஞ்சு மடிஞ்சு விழுதில்ல. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்து இந்த கேக் பேட்டரில் 1/4 கப் அளவுக்கு மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பேட்டர் கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவோடைய கன்சிஸ்டன்சியில் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் இருந்த கன்சிஸ்டன்சிலே தான் இப்போவுமே மாவோடைய கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள். இப்போது கேக் பேட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
இந்த கேக் பேட்டரை கேக் ட்ரேயில் ஊற்றிக்கலாம். கேக் ட்ரேயில் ஊற்றும் போதே பாருங்கள் மாவு நல்லா மடிஞ்சு விழுதில்ல. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் அண்ட் இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் கூட வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நான் செய்கிற போலவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக கேக் வருங்க. பேட்டரை கேக் ட்ரேயில் சேர்த்ததுக்கு அப்புறமா ட்ரே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 டைம் நல்லா வந்து தட்டி விடுங்க. உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வெளியே வந்துடும். அவ்வளோதான். இதை இப்போ நம்ம பேக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண வச்சிருக்க குக்கரை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இந்த ட்ரே வந்துட்டு குக்கருக்குள்ளே வச்சுக்கலாம். குக்கருக்குள்ளே ட்ரேவை வச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க. மூடினதுக்கு அப்புறமா மூடி மேலே வெயிட்டாக இருக்கிற போல் ஏதாவது ஒரு திங்ஸை வந்து மேலே எடுத்து வச்சுடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 40 நிமிஷத்துக்கு வந்து இந்த கேக்கை பேக் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வோடைய ஃப்ளேம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப லோவாகவும் வச்சிடாதீங்க, ஹையாகவும் வச்சிடாதீங்க. 10 நிமிஷத்துக்கு கேக்கை பேக் பண்ணதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேக் மேலே வந்துட்டு கட் பண்ண பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போது இடையில கடிப்படும்ல, அப்போ அது நல்லாவே இருக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணுறேன். பாதாம் தான் ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச எந்த ட்ரை நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாதாமை கேக் மேலே தூவி விட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடி போட்டு மூடிட்டு மூடி மேலே வெயிட் வச்சுடுங்க. வெயிட் வச்சதுக்கப்புறமா இப்போது கரெக்டாக ஒரு 35 மினிட்ஸுக்கு வந்து நம்ம இந்த கேக்கை பேக் பண்ணோம் அப்படின்னா கேக்கு பர்ஃபெக்டாக பேக் ஆகியிருக்கும். மொத்தமாக கேக்கை வந்துட்டு பேக் பண்ணுறதுக்கு 45 நிமிஷம் ஆகும். ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் பேக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு 35 மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணோம் அப்படின்னா போதும். கரெக்டாக ஒரு 45 நிமிஷம் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. 45 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு கேக்குடைய சென்டரில் கத்தி அப்படின்னா டூத் பீக்கை உள்ளே விட்டு எடுங்க. இந்த மாதிரி கேக்குடைய சென்டரில் கத்தியை வந்து உள்ளே விட்டு எடுக்கும்போது கத்தியில் மாவு எதுவும் ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா கேக் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகியிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ண கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேக் ட்ரேவை குக்கர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு இந்த கேக்குடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க. கேக்குடைய சூடு ஆறுறதுக்குள்ளவே நம்ம ட்ரேலேருந்து எடுத்தோம் அப்படின்னா கேக் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் அதோடைய சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. கேக்குடைய சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கேக்குடைய சைடில் இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக எடுத்து விடுங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா கேக்கை டிமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4 பக்கமே கேக்கை கத்தியால் எடுத்து விட்டதுக்கு அப்புறமா கத்தியால் லைட்டாக கேக்கை அசைச்சு மேலே தூக்குனீங்க அப்படின்னாலே கேக்கு வந்து ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும். அந்த ட்ரேலேருந்து கேக் ட்ரேலுமே வந்து பாருங்கள் கேக் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வந்துடுச்சு. அவ்வளோதான். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான திங்ஸை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு கேக் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன்ல. இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் கேக்கை கட் பண்ணணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த கேக்கை கட் பண்ணி கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கேக்கை கத்தியால் கட் பண்ணும்போதே கத்தியில் மாவுலாம் ஒட்டாமல் எவ்வளோ ஈஸியாக அழகாக கட் பண்ண வருதுன்னு பார்த்தீங்கல்ல. கேக்கை வந்து நான் அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். பஞ்சு போல் செம்ம சாஃப்டாக இருக்கும் கேக்கு. ஓகேங்க, இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.